படகலை காஞ்சி நல்லற வளர்த்திடும் நாரணி ஆளிடம் தொல்லை வினையாளி அல்லல் பட்டேன் என்று துணைவாதுவே தஞ்சம் என கனவேனும் மறைவேன 2 அழாக்கு நெல்லால 32 தான தர்மம் செய்திருக்கிறார் எங்க அம்மா காமாட்சி அம்மா. அரம்பலத்த காஞ்சி அரவலத்தவள் பெற்ற பிள்ளை நான். தண்டரம் வளர்த்திடும் தருமதுரையே சூரன் அவனிடத்திலேயே தன்னை வெல்ல தன்னை வெல்ல தாட்சி ஆகும். படகளை முதலில் ஆட்சி செய்தவன் படையாட்சி. அதனாலதான் வன்னியனுக்கு முதல் பெயர் படையாட்சி. படகளை ரத கஜ துரகபதாதி என சீர்வரிசை செய்து வரிசைப்படுத்தி படகளை எப்படி செய்ய வேண்டும் என்று படையாட்சிகள் செய்து சண்டைக்கு செய்தவன் இந்த வன்னியன். அதனாலே தான் எனக்கு படையாட்சி என்ற பெயர். அப்படி நான் அங்கு சென்று கடவுள் செல்லுகிறாரே, என்ன ஆகுமோ, வெற்றியோடு வருவாரோ தோல்வி வருவாரோ ஏதேனும் ஆகிவிட்டால் என்ன செய்வது? பூவிற்கும் பொட்டுக்கும் பங்கம் வந்தால் என்ன செய்வது? எல்லா பெண்களும் நினைப்பதுதான் நீயும் நினைக்கிறாய் இல்லையா? உனக்கு அடையாளம் சொல்லிட்டு போறேன். என்னையா? நான் என்ன வெற்றி வாகையோடு வருகிறேன் அல்லது மரணம் அடைந்து விடுகிறேன், அப்படி என்று உனக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஆமா, சாட்சியுடன் தாயவன் தந்தை என் தாயார் எனக்கு சில அடையாளம் கொடுக்கிறான். அப்படியா? என்ன அடையாளம் தெரியுமா? சங்குதரியுடன் பங்கு தீபமும் மாலை மங்காது இருக்கிறது. சங்குநாதம் பலம்புரி சங்கு. நான் சென்று விடுவி சென்று தோல்வியுற்றால் சங்கு தொனி நின்றுவிடும், நாதம் வராது. பொங்கு தீபம், வீட்டிலே தீபம் ஏற்றி வைத்திருக்கிறாய். அந்த தீபம் எனக்கு ஆபத்துன்னா அது தீபம் அணைஞ்சிடும், தீபம் எரியாது. இன்னொன்று, வாடாத மாலையை போட்டிருக்கிறாய், அந்த மாலை கருகிவிடும், ஆபத்து என்றால். சங்குதனுடன் பொங்கு தீபமும் துங்க மாலை எது மங்காது இருக்கு. இது 3 அடையாளம். இது ருத்ரவன்னி புராணம். வன்னி புராணம் 2 பேர் எழுதியிருக்கிறாங்க. வன்னி புராண நாடகமும் 2 ஆசிரியர் எழுதியிருக்காங்க. ருத்ரவன்னி புராணம் எழுதுனது யாருன்னா பூபா ரத்தின சபாபதி நாயக்கர். பாரத பிரசங்கம் பூப்பா ரத்தின சபாபதி நாயக்கரால் எழுதப்பட்டது ருத்ரவன்னி புராணம். காஞ்சி கச்சியப்ப சிவாச்சாரியாரால் எழுதப்பட்டது வீரவன்னிய புராணம். வீரவன்னிய புராணம் வன்னியர்களை கொச்சப்படுத்தி எழுதியது வீரவன்னிய புராணம். ருத்ரவன்னிய புராணம் வன்னியர்களை மிகப்படுத்தி எழுதியது. அவர் எழுதினவர் ஐயர் சிவாச்சாரியா, கச்சியப்ப சிவாச்சாரியா. இவர் எழுதினவர் நாயக்கர் ருத்ரவன்னி புராணம். அதே போல இந்த வன்னியர் நாடகம் 2 பேர், சொரப்பு சண்முக வாத்தியார் எழுதி வீரவன்னிய நாடகம். தேவனாம்பட்டினம் பேராசிரியர் ராஜகோபாலனார் எழுதியது ருத்ரவன்னிய நாடகம். ருத்ரவன்னிய நாடகம் தான் மிகப்பட இருக்கும். வீரவன்னியனுக்கும் ருத்ரவன்னியனுக்கும் என்ன வேறுபாடுன்னா, இதுல வாதாபி இனதாபி
சூரன். இதுல சம்பு மகாமுனி யாகம் பண்ணி ருத்ரவண்ணிய. ஆமா. அதுல அகஸ்தியர். அதுல அகஸ்தியர். இதுலதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுல வந்து தம்பிக்காரனை ஆடாக்கி வாதாபி வில்வலன், அது வில்வலன் வாதாபி, வில்வலனை ஆடாக்கி அதை சமைச்சு போடுறது, வரக்கூடியவர்களுக்கு பரிமாறுறது. அவங்க சாப்பிட்றாங்களா, வாதாபி வாடாம்பா, உடம்புக்கு விஷயம் அவன் செத்துருவான், விருந்துக்கு வந்தவன் செத்துருவான். இப்படிலாம் அழிச்சான் வாதாபி. இது வீரவண்ணிய நாடகம். அப்பத்தான் அந்த அகஸ்தியர் போயிட்டு அமுது சாப்பிட்டாரு. சாப்பிடும்பொழுது என்ன பண்ணா, வாதாபி வாடான்னா, இவர் வைத்த தடவை ஜீரணதாபின்னார். செத்துட்டான் சூரன். அகத்திய பெருமாறார். ஆமா. அது வில்வலன் வாதாபி. இது சம்பு மகாரிஷி கோத்திரம் தான். வன்னியர்களுக்கு எப்பவுமே சம்பரிஷி கோத்திரம் தான் சொல்லுவாங்க. ஒரு திவ்ய தர்ப்பணங்கள் பண்ணும் பொழுது, ஒரு கல்யாண நிகழ்வுகளுக்கு உத்தரவு சொல்லும் பொழுது, பெயர்களை குறிப்பிடும் பொழுது, இது மிகப்பெரிய இது ருத்ரவண்ணி புராணம். அந்த வீரவண்ணி புராணத்தின் படி வேட்ட நாய் என் கூட வருது. இந்த வேட்ட நாய் எனக்கு ஆபத்துனா திரும்பி வந்துரும். வேட்ட நாய் பார்த்துலாம் நீங்க தாலி அறுத்தலாம். உங்களுக்கு ஆபத்து நேர்ந்து விட்டதுன்னு தாலி அறுத்துடலாம். அது போன்று சென்று தாலி அறுத்து வேட்ட நாய் தண்ணீர் தாண்ட முடியாத வருது. கணவன் இறந்து விட்டான்னு தாலி அறுத்துட்டா பொண்டாட்டி, கணவன் வந்துட்டான் மறுபடியும் எடுத்து கட்டிக்கணும். அதான் கட்டுப்பள்ளி. அதன் பிறகுதான் கட்டுப்பள்ளின்னு பேர். கவுண்டர் 32 காரண பெயரும் 104 பட்டம் பெற்றவன் இந்த வன்னியன். இதை பின்னாடி வரும்போது சொல்றேன். இன்னும் கொஞ்சம் நாடி இருக்கு. சரி. அதனால் நான் சென்று வருகிறேன் ஐயா. வெற்றி வாகனம். அப்படி ஐயா சென்று வாரும்.